ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், 3 நாளாக தொடர்ந்து என் மாடி தோட்டம் பட்ட பாடம் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புயலின் காரணமாக நம்ம தோட்டம் எந்த அளவுக்கு சேதமாகிருக்கு, எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. இது சாயந்தரமாகவே பார்த்தேன். கொஞ்சம் சில செடிகள்லாம் எடுத்து மேலே அந்த கைப்பிடி மேலே அந்த செடியெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு, கொஞ்சம் எல்லா செடியும் எடுத்து ஒன்றா எடுத்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி வச்சோம்னா நமக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் எல்லாத்தையுமே அப்படியே நெருக்கி நெருக்கி வச்சு விட்டேன். பாருங்கள், சாயந்தரமே பாருங்கள், காற்று நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு புயல் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம தோட்டத்தை நம்ம காப்பாற்ற முடியுது அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ செடி இருந்தாலும் நம்ம அதை நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம். அது ஏதாவது சேதமாக ஆகும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது இயற்கையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சில சமயங்களில் எதையும் நம்ம தாண்டி தான் நம்ம போயாகணும். இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், இது அடுத்த நாள். இது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. இது புயல் நைட்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா மழை ஆரம்பிச்சிது. நைட்டு தான் கரையை கடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் பாருங்கள், காலையிலேருந்து அப்படியே தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கூட நிற்கவே இல்லை. மழையும் விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே போல் காற்றும் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுழட்டி நல்லா அடிக்குது. இது நமக்கு சைஸ் சின்ன செடிலாம் ஒன்றும் அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் ஹைட்டாக வளர்ந்துக்கிற செடியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு பாதிப்பு தரும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் கொடி காய்கறிலாம் அதுக்கு தான் நான் போடலை. ஏன்னா நமக்கு கொடிலாம் இப்போ நம்ம போட்டோம்னா அது எல்லாம் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் சேதாரம் ஆகும் தெரியும். கொடி நம்ம போடுறதுக்கு இடமும் இல்லை, கொடியும் போடல. பாருங்கள், நான் ஜன்னலில் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ காற்று பாருங்கள். எப்பயுமே மேகமூட்டமாகவே இருக்குது. கொஞ்சம் கூட வெளிச்சமும் இல்லை, மழையும் விடவே இல்லை. விடாமல் அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது. தண்ணி சொதன்னு செடிகள்லாம் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இது கொஞ்சம் ஒரு மதியானத்துக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் விட்டுது. சமயத்தில் மேலே வந்தேன். சரி, நம்ம கொஞ்சம் அப்படியே கட்டி விட்டுட்டு போகலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் இது சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோஸ் இது. ஆனால் நம்மளால் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் கூட விடலை. கொஞ்சம் நேரம் தான் விட்டது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் விதைகள் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நான் கீழே கிளம்பிட்டேன். ஏன்னா அதுக்குள்ளேயே மழை ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள், இது நான் இந்த விதைகள் நம்ம நிறையா சேகரிச்சிருக்கிறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரெயின் லில்லி இது நமக்கு நிறையாவே நமக்கு சூப்பராக பூக்கள், நமக்கு மழை பெஞ்சாலே போதும் இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லோ கலரில் நம்ம விதைகள் சேகரிக்க முடியுது ஈஸியாகவே. ஆனால் நமக்கு வேறு எந்த கலரையும் விதைகள் சேகரிக்க முடியல. சோளம் பாருங்கள், அந்த மேலே மட்டும் உடஞ்சிருச்சு. அப்புறம் இந்த செடி மட்டும், இந்த அழகு செடி வச்சுருக்கேன் ஒயிட் கலரில், அது மட்டும் கொஞ்சம் ஒரு 2-3 கிளை நல்லா உடஞ்சி போயிடுச்சு. சோளம் எல்லாம் அப்படியே சாஞ்சு போய் கிடக்குது பாருங்கள். அதே மாதிரி கத்திரி செடி எல்லாமே ரொம்ப அப்படியே சாஞ்சு போயிட்டு இருக்குது. புளிச்சக்கீரை நம்ம விதைகளுக்காக தான் விட்டோம். நான் இன்றைக்கி அதை அப்படியே பிடிங்கி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த 2 செடி தான் நான் கட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் கட்ட முடியல. அதோடு திருப்பி மழை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திங்கட்கிழமை தான் நான் மற்ற வேலைகள்லாம் பண்ணேன். பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள், திங்கட்கிழமை அன்றைக்கி பாருங்கள், காலையில் பார்க்குறேன். செடியெல்லாம் இன்னும் ரொம்ப சாஞ்சு போயிட்டு ரொம்ப இதுவாக தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி திருப்பி வருமா என்னன்னு தெரியல. ஆனால் கத்திரிக்காய் செடி எல்லாமே நல்லா பூ வச்சு நிறைய காய் பிஞ்சு போட்டிருக்குது. அது மனசே கேட்கல எனக்கு. ரொம்ப பிஞ்சு போட்டிருக்கு இப்போ தான். பாருங்கள், இந்த வெண்டை செடி பாருங்கள், அப்படியே சாஞ்சிருச்சு சுத்தமாக அப்படியே. அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கட்டி விட போகிறோம். இப்போ கழி வேறு இல்லை, வேறு கொஞ்சம் கட்டி விடுறதுக்கும் வேறு. சரி, நமக்கு உடஞ்சி போச்சு இல்லையா, அந்த கிளைகள்லாம் எடுத்து, இந்த புளிச்சக்கீரை அந்த கொம்பு இதெல்லாம் எடுத்து நான் இலைகள்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் கட்டி விடுறேன். இன்றைக்கே நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியாது. ஏன்னா மாடியே சுற்றுன்னு ஒரே ஈரமாக இருக்குது. இலைகள்லாம் கொட்டி அப்படி தண்ணி வேறு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தேங்கிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் தள்ளி விடணும் கொஞ்சம். கத்திரிக்காய் செடியில் மட்டும்தான் ரொம்ப சாஞ்சி இருக்குது. அதெல்லாம் மட்டும் நல்லா கட்டி விட்டுட்டு, இந்த புளிச்சக்கீரையை பாருங்கள், அப்படியே பிடிங்கி எடுக்க போகிறேன். பிடிங்கி எடுத்து நம்ம கீரைகள்லாம் எடுத்துகிட்டு விதைகளும் சேகரிச்சிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இது அந்தளவுக்கு வராதுன்னு தோணுது. சுத்தமாக சாஞ்சி போயிருக்கு. அதனால் நம்ம எடுத்துடலாம். இந்த தொட்டில் ஒரு 3 புளிச்சக்கீரை இருக்குது. அப்புறம் இன்னொரு தொட்டில் ஒரு 2 இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த கழி எவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது பாருங்கள். நம்ம இதையே நம்ம முட்டு கொடுத்து கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறேன். இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை கத்திரிக்காய் செடிலாம் கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வெண்டை, அவரை எல்லாமே கொஞ்சம் அப்படியே சேதமாக இருக்குது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எல்லாத்தையுமே கட்டணும்.
ஃபஸ்ட்டு பாருங்கள், கத்திரிக்காய் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் அப்படியே வந்து சாஞ்சு போயிருக்கு பாருங்கள். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கட்டி விட்டுட்டு மற்றதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கிறதால நம்ம ஈர அடியில் வந்து வேலை செய்யறதுக்கும் ரொம்ப முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி பாதி வேலையை முடிச்சுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் வந்து மீதி வேலையை பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அப்படியே தேங்கியே நிற்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே வந்து அப்படியே செவுரெலாம் வந்து தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே பயமாக போச்சு வேறு. மாடி நம்ம வச்சுக்கிறதுனால தான் அது மாதிரி இருக்குதா என்னான்னு தெரியல. இல்லை மழை இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக பெஞ்சதுனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தொட்டிலாம் கொஞ்சம் நவுத்தி விட்டு நல்லா கொஞ்சம் காய விடணும். தரைகள்லாம் நல்லா காய வச்சு அந்த மண்ணெல்லாம் நல்லா பெருக்கி அள்ளணும். நிறைய வேலை இருக்குது. இது இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு இந்த மாடியை வந்து சரிப்படுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஒரே நாள் நம்ம பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து நான் இந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும் வந்து கட்டி விட்டுட்டு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் முட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இன்னும் மண்கலவை கொஞ்சம் நல்லா மேலே நல்லா போட்டு விட்டேன். கொஞ்சம் போட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் இலைகள்லாம் கொஞ்சம் கொட்டி கொட்டி கிடக்குது இல்லையா, அதெல்லாம் மட்டும் நான் இன்றைக்கி வந்து பெருக்கி அள்ள போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த செடி பாருங்கள், இதுவும் வந்து நல்லா வந்து அப்படியே சாஞ்சு போயிருக்கு. நல்லா வளர்ந்து சூப்பராக இருக்குது. நிறையா காய் கொடுத்துருக்குது இந்த வாட்டி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை சரி பண்ணி பார்ப்போம், இப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால இப்போ ஈரப்பதம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தனால செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேர் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோடு நமக்கு மழை விட்டுடுச்சுன்னா நமக்கு செடியெலாம் ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நான் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வந்து நம்ம தோட்டத்தை வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு எந்த செடியெலாம் ரொம்ப சாஞ்சிருந்தோ அதெல்லாம் வந்து பாருங்கள் முட்டு நல்லா கட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கொத்தாகுது பாருங்கள் காய். ஒரு செடி போல் இது மாதிரி தான் நல்லா இப்போ தான் வந்து நிறையா பூ வச்சு நிறைய காய் பிடிச்சிருக்குது. எனக்கு அதே மனசே கேட்கல எனக்கு. ஓரளவுக்கு பரவாயில்ல. ரொம்ப சேதாரம் இல்லாமல் ஒரு மாடியை வந்து நான் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டேன். உங்கள் வீட்டு தோட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என் தோட்டம் வந்து எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து கொத்தவரங்காய்லாம் வந்து அந்தளவுக்கு எல்லாமே வந்து சாஞ்சு போய் ரொம்ப கொஞ்சம் சேதாரம் அதிகமாக தான் இருக்குது. கொத்தவரங்காய் செடியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக அப்படி இப்படியே வளைஞ்சி போய் உடஞ்சி போயிருக்குது. அதேமாதிரி சோளமும் கொஞ்சம் சாஞ்சு போயிருக்குது. சில செடிகள்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாஞ்சிக்கிட்டு உடஞ்சிட்டு இருக்குது. மஞ்சள்லாம் பாருங்கள், அந்த இலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே உடஞ்சி இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நான் வந்து தோட்டத்தை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் தண்ணியாகவே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல. ஜெல்னு இருக்கிற மாதிரி இருக்குது கை கால்லாம் வந்து நமக்கு. நீங்களும் வந்து தோட்டத்தில் பார்த்து செய்யுங்க வேலையை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். புயலுக்கு பின்னாடி நம்ம தோட்டம் இப்படி தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.